Hello friends, welcome to Cook with Jiva. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. தந்தூரி சிக்கன் செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி எங்கள் அக்கா தான் செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறது அப்படிங்கிற மெத்தட் வந்து அக்கா சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். சிக்கன் 2 கிலோ வந்து கழுவி எடுத்து வச்சுருக்குங்க. பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம போட்டுக்கணும். சின்னதாக போட்டால் நல்லா இருக்காது, அதனால் பெரிய பீஸாக போட்டுக்கணும். பெரிய பீஸாக போட்டதுனால நம்ம வந்து அங்கங்கே சென்டரில் வந்து நம்ம அதை கீறி விட்டுக்கணுங்க. நார்மலாகவே இந்த லெக் பீஸ் வந்து நமக்கு கீறி தான் கொடுப்பாங்க. மற்ற பீஸெல்லாம் வந்து நம்ம அப்படியே போட்டுடுவோம் இல்லைங்களா, அதையும் நம்ம கத்தி வச்சு கீறி விட்டுட்டா மசாலா நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையானது நம்ம போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையானது வந்து முதல்ல சால்ட்டுங்க. இந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலாங்க. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகம், தந்தூரி மசாலா இருக்குது இல்லைங்களா, அதே இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் கணக்குக்கு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து 4 ஸ்பூனுங்க. இந்த ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கூட போட்டுக்கோங்க. இந்த பவுடர் எல்லாம் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுவும் இதில் ஊற்றிக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 1 கிலோவுக்கு ஒரு 2 ஸ்பூனுங்க ஃபுல்லாக போட்டுக்கணும். அந்த கணக்கில் பார்த்தா 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம ரீஃபண்ட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, ரீஃபண்ட் ஆயிலோ கடலெண்ணெயோ ஏதோ ஒரு ஆயில் வந்துட்டு இந்த சிக்கனில் நம்ம ஊற்றி கலந்துக்கணும். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் ஊற்றுறது எதுக்காகனா இந்த மசாலாலாம் உங்களுக்கு நல்லா அதுக்குள்ளே போய் பிடிக்கிறதுக்காக ஊற்றுறோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறங்க ஒரு லெமன், இப்போ நம்ம 1 கிலோவுக்கு வந்து அரை லெமன், ஒரு ஃபுல் லெமன்லேருந்து பாதி பிழிஞ்சு விடணும். இப்போ நான் 2 கிலோ எடுத்துருக்கிறதுனால ஒரு ஃபுல் லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. முதல்ல நல்லா கலந்துக்குங்க, அதுக்கப்புறம் லெமன் விட்டு பிழிஞ்சிக்கலாங்க. இப்போ தயிரெல்லாம் விட்டு நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், இதை இதில் விட்டுக்கலாங்க. லெமன் போட்டு இப்போ நம்ம கலந்து விட்டாச்சுங்க. பெப்பர் 1 ஸ்பூனுங்க லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா எல்லாம் கலந்துட்டுங்க ஒரு பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஏன்னா இது 24 ஹவர்ஸ் நமக்கு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நாளைக்கு நாம் ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாங்க. நம்ம நேற்று கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கனு, பாருங்கள் அது ரெடி ஆகிடுச்சு. நல்லா மசாலாவோட நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் கடாய் சூடாயிடுச்சுங்க. அது கூட வந்து கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் ஃப்ளேவர் நல்லா ரொம்ப பிடிக்கும்னா ஃபுல்லாக நீங்கள் வெண்ணெயே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சிக்கனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விடலாங்க. அயன் கடாய் இருந்தால் அயன் கடாய் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு சைடு சிக்கன் வெந்திருக்குங்க. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லா சிக்கனும் திருப்பி விட்டாச்சுங்க. இது வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகுங்க. சிம்மில் வச்சே வேக விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது பார்க்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ நாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு பீஸ் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு நம்ம தந்தூரிங்கிறதுனால நம்ம அந்த நெருப்பில் காட்டி வச்சா அதோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் தந்தூரி டேஸ்ட் வந்துடுங்க. இது பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அப்படியே காட்டி எடுத்துக்குங்க. அதே மாதிரி இன்னொரு சிக்கனும் நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ அதில் இருக்கிற எல்லா சிக்கனும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாங்க.
இப்போ பாருங்கள் எல்லா சிக்கனும் இந்த மாதிரி நம்ம நெருப்பில் காட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. ரொம்ப டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ரெடிங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிங்க. இது அடிக்கடி நாங்கள் வீட்டில் செய்கிற ரெசிபிங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.